வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரவா கேசரி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நெய். நெய் தேவையான அளவு. நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதே இந்த டம்ளர்ல 1 1/4 டம்ளருக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஜீனின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜீனி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் 1 டம்ளர் ரவைக்கு 1 1/4 டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு தேவையான அளவு. கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது உங்க ஆப்ஷனல். வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ரவா கேசரி செய்யறதுக்கு முதல்ல நெய் சேர்த்துக்கலாம். நான் இதுல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது இப்போ இந்த நெய்ல முந்திரி சேர்த்து ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். நல்லா செவந்து வந்துருச்சு. இதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கிளாஸ் வெள்ளை ரவையை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் வறுக்கணும். இது நல்லா கலர் மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுத்து வந்துருச்சு. வாசம் நல்லா வருது. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்க போறோம். நான் 1 டம்ளர் ரவை எடுத்தேன். இதுல 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கேன். சூடு பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு வேலை சீக்கிரம் முடிச்சிடும். அதனால சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் 3 பண்ணி இனிப்பு கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க 1 டம்ளர் ரவைக்கு 1 1/4 டம்ளர் சர்க்கரை போட்டு சர்க்கரை போட்டோடனே நல்லா எண்ணெய் இலக்கமா வரும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியும் நல்லா வத்தி வந்துச்சு. அந்த சர்க்கரை இலக்கமாவே நல்லா வத்தி வந்துச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கடைசியா 1 ஸ்பூன் மட்டும் நெய்யை நம்ம ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பாருங்க நல்லா இதாகி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து சிம்மில் தான் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். உள்ள வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். இப்போ பாருங்க நான் 2 நிமிஷம் வச்சிருக்கேன். இப்போ நான் காட்டுறேன். அவ்வளோதான், ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்டியிலும் ஒட்டாம வருது பாருங்க, இதுதான் பாருங்க. இப்போ கடைசியா 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்படி சட்டியில ஒட்டாம வரணும். இதுதான் பதம் கரெக்டா இருக்கு. அவ்வளோதான் ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு.
நமக்கு இப்போ ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க. எடுத்து வந்து பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா வருதுன்னு. நீங்களும் இந்த மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. Please subscribe for more videos.